Hi and welcome to this video lecture. So போன வீடியோ லெக்சரில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் பார்த்தோம். ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இப்போ மாடர்ன் மெத்தட், அதாவது மார்க்கோவிட்ஸ் அப்ரோச் அப்படின்ற மெத்தட் தான் பார்க்க போகிறோம். மார்க்கோவிட்ஸ் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் ஹாரி மார்க்கோவிட்ஸ் அப்படின்றவரே என்ன பண்ணார்னா, அவரோட ஜேர்னல் ஆஃப் ஃபினான்ஸில் 1952 என்ன பண்ணார்னா ஒரு ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணார். என்ன அப்படின்னா இந்த பழைய மெத்தடுக்கும் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சுக்கும் மாடர்ன் மெத்தடுக்கும் இந்த ஒரே ஒரு விஷயம்தான் மெயினான ஒரு டிஃபரன்ஸு. அது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்லேஷன் அமாங் தி டிஃபரண்ட் ஸ்டாக் ரிட்டர்ன் இன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. ஒரே போர்ட்ஃபோலியோவில் ரெண்டு ஸ்டாக் நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோன்னா, இதோட ஸ்டாக்கோட ரிட்டர்னுக்கும் ஸ்டாக் ஏன்னு வச்சுக்கிடுவோம், ஸ்டாக் பியோட ரிட்டர்னுக்கும் ரெண்டுக்குமே அந்த கோரிலேஷன் அப்படின்றத நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோரிலேஷன்னா ஒரு இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு, ஒரு வேரியபிளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு வேரியபிளோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதான் கோரிலேஷன். ஸோ இந்த கோரிலேஷன் ரெண்டுக்குமே இருக்குது, ரெண்டு அசட்டுக்கு இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணார். இந்த கார்லேஷன்னால என்ன ஆகுதுன்னா ரிஸ்க் ரெடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் பேஸ் பண்ணி தான் இல்லையா. அப்போ ஸோ இந்த கார்லேஷன்னால நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது, அதனால ரிஸ்க் ரெடியூஸ் ஆகுது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுவார். ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் உள்ள ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த பார்ட்டை கோரிலேஷன் ஃபேக்டரை இக்னோர் பண்ணிடுவாங்க. நம்ம கவனிச்சது இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மார்க்கோவிட்ஸ் மாடலில் தான் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு 1952 அவரோட ஜேர்னலில் இதை பப்ளிஷ் பண்ணுறாரு. அவரோட ஆர்டிக்கலில் ஜேர்னல் மூலமாக பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒர்க்கு தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த மாடர்ன் அப்ரோச். மாடர்ன் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் இண்டிவிஜுவல் செக்யூரிட்டி ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம கோவேரியன்ஸ், அதாவது இந்த கார்லேஷன் ஃபேக்டரை நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம மெஷர் பண்ணதுக்கப்புறம் முக்கியமாக இதோட கிறிஸ்பான ஐடியா என்னென்னா, இந்த போர்ட்ஃபோலியோவில் ரெண்டு அசட்டோட இன்ட்ராக்ஷன், அந்த கோவேரியன்ஸ் என்ன பண்ணுதுன்னா ரிஸ்க்கை கம்மி பண்ணுது. இதை இந்த கோவேரியன்ஸை ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த ரெண்டு வேரியபிளும் ஒன்றா எந்த அளவுக்கு மூவ் ஆகுது அப்படின்றத இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, கோரிலேஷன்னா சம்மந்தம், என்ன சம்மந்தம் இருக்குது, இது இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் இன்க்ரீஸ் ஆகுதா, இது டிக்ரீஸ் ஆகும்போது இதுவும் டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு இந்த கோரிலேஷன் ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறது தான் இந்த மார்க்கோவிட்ஸ் மாடலோட ஒரு மெயின் தீம். ஸோ இதை வச்சு நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம கார்லேஷன்னா என்ன அப்படின்ற அந்த கான்செப்டுக்கு வருவோம். கார்லேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிராஃப் இருக்குது, நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இருக்குது. நம்ம ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா ரஃபாக சொல்கிறேன். ஒரு ஹைட்டு வெயிட்டு அப்படின்னு ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஒருத்தவனோட ஹைட்டு 20, அவனோட வெயிட் 50 kg இருக்காப்புல. அடுத்து இன்னொருத்தவரோட ஹைட் 30, அவரோட வெயிட் 60 kg இருக்காப்புல. அடுத்து இன்னொருத்தவரோட ஹைட்டு 40, அப்புறம் அவரோட வெயிட் 70 kg. ஸோ இந்த ரெண்டுலேயும் என்ன காமனாலிட்டி இருக்குன்னா, இந்த ஹைட்டு கூட கூட அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டும் கூடுது. ஸோ அப்போ ஹைட்டுக்கு வெயிட்டுக்கும் ஒரு கார்லேஷன் இருக்குது. இதை கிராஃபில் பிளாட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் க்ளோஸாக இருக்கும். இப்படி ஒரு லைன் வரைஞ்சோன்னா அந்த லைனுக்கு ரொம்ப பக்கத்தில் ஃபிட் ஆகுற மாதிரி இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்ட்ராங் கார்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இப்படி நம்ம இந்த ரெண்டு வேல்யூ இருக்குது, இந்த ரெண்டு வேல்யூமே பார்த்தீங்கன்னா இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு ஹைட் அண்ட் வெயிட் எடுத்துக்கிறோம் அதே எக்ஸாம்பிளில். இப்போ 20 இருக்குது, இங்கே 50 இருக்குது, பட் ஆனால் இங்கே 30 இருக்குது, அகெயின் இங்கே 50 இருக்குது, தென் 40 இருக்குது, இங்கே ஒரு 80 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா கார்லேட் ஆகுது, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, பட் ஆனால் ரொம்ப க்ளோஸாக இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வீக் கார்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பாசிட்டிவ். அதே மாதிரி நெகட்டிவ்லேயும் ஸ்ட்ராங் நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை.
இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது பாசிட்டிவ் கார்லேஷன். இப்போ ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆக ஆக இப்போ 20 kg இது வந்து சும்மா அசம்ஷனுக்கு தான் சொல்கிறேன், ரொம்ப சீரியஸான எக்ஸாம்பிள் எடுத்துக்காதீங்க. ஸோ 40 இங்கே 40 கூடுச்சுன்னா இங்கே 60, இங்கே 60 கூடுச்சுன்னா இங்கே வந்து ஒரு 40 மாறுது. இந்த மாதிரி வந்து இங்கே எவ்வளவுக்கு குறையுதோ அவ்வளவுக்கு இது கூடுது, இல்லை இங்கே எவ்வளவுக்கு கூடுதோ இன்னொரு வேரியபிள் குறையுது அப்படின்னா அதைத்தான் வந்து நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுலேயே வந்து வீக் கார்லேஷன் அப்படின்றது கொஞ்சம் வீக்காக இருக்கும், என்னென்னா கார்லேஷன் கரெக்டாக ஆகாது. மாடரேட் கார்லேஷனை பொறுத்த வரைக்கும் வீக் கார்லேஷன் நிறைய வேரி ஆகும், மாடரேட் கார்லேஷன் வேரியேஷன் கம்மியாக இருக்கும். ஓகே, நோ கார்லேஷன் அப்படின்னு இருக்குது. நோ கார்லேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த வேல்யூமே வந்து எதுக்குமே சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நோ கார்லேஷன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டு அசட்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பாசிட்டிவ் கார்லேஷனாக இருக்குது, ஸ்ட்ராங் பாசிட்டிவ், இல்லை ஸ்ட்ராங் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா தென் அந்த அசட் வந்து நமக்கு ஃபேவரபிள், ரிஸ்க் ரெடியூஸ் ஆகும், ரிட்டர்ன் அதிகரிக்கும். ஏன்னா ஒரு ரிட்டர்ன், ஒரு செக்யூரிட்டியோட ரிட்டர்ன் கூட கூட இன்னொரு செக்யூரிட்டியோட ரிட்டர்ன் கூடுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு அது வந்து ட்ராக் ஆகி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷனோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படிச்சிருப்போம் ஏற்கனவே. ஸோ ரொம்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாவை ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கோரிலேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் அப்படின்ற கேல்குலேஷனில் பார்த்தீங்கன்னாலே இந்த ஃபார்முலா இருக்கும். ஆர் எக்ஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய்ன்றது இங்கே ரெண்டு செக்யூரிட்டிஸ், அதோட இதை நம்ம எடுத்துக்கிறோம், கோரிலேஷன் பண்ணி பார்க்குறோம். இந்த நான் அங்கே கிராஃபில் காட்டினதே நம்ம வேல்யூவாக கேல்குலேட் பண்ணுவோம். வேல்யூவாக கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு எப்படி வேல்யூ கிடைக்கும்னா கோரிலேஷனை பொறுத்த வரைக்கும் 0 அப்படின்றது நோ கோரிலேஷன். ஓகே, 1 +1 அப்படின்றது ஸ்ட்ராங் கோரிலேஷன். ஓகே, -1 நெகட்டிவ் ஸ்ட்ராங் கோரிலேஷன். இப்போ நடுவில் இருக்கிற வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து பார்த்தோன்னா 0.99, அப்புறம் 0.57 இல்லை 50, இந்த மாதிரி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். இது மாடரேட் கார்லேஷன். இதிலே இப்படி போகும்போது -0.5ன்றது ஓரளவுக்கு மாடரேட் வீக் கார்லேஷன். அதை விட ரொம்ப வீக்காக இருக்கிறது -1, ஸ்ட்ராங்லி அப்படியே போயிட்டே இருக்கும். சாரி, இந்த இடத்துல தான் -0.2ன்னு வந்துச்சுன்னா நெகட்டிவ் வீக் கார்லேஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி -1 to +1 ஸ்கேலில் நமக்கு வந்து இந்த கார்லேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த கோஎஃபிஷியண்ட்டை வச்சு தான், அதாவது இந்த நம்பரை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம் எந்த அளவுக்கு கார்லேஷன் இருக்குது அப்படின்றத இன்டர்பிரேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணணும். ஃபார்முலா ஒன்றும் இல்லை, வெறும் சிம்பிளான ஃபார்முலா தான். எவ்வளவு வேரியேஷன் ஆயிருக்கு ஒவ்வொரு அந்த ஆவரேஜில் இருந்து அப்படின்ற அந்த வேரியேஷனை மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணி அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனால் டிவைட் பண்ணோன்னா வர்றது தான் நமக்கு கார்லேஷன். ஸோ இந்த ஃபார்முலாவையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த ஃபார்முலாவிலேருந்து டிரைவ் பண்ணது தான் வந்து இந்த ஃபார்முலா. ஃபார்முலா மட்டும் நீங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் நீங்கள் ரொம்பலாம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியதில்லை. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ரிமெம்பர் பண்ணிக்கிட்டாலே போதும். இல்லை சில நேரங்களில் வந்து இந்த ஃபார்முலா கேட்குற அளவுக்கு இது வரைக்கும் கேட்டது இல்லை எக்ஸாமில். ஸோ ஜஸ்ட்டு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவோட ரிஸ்க்கை நம்ம கேல்குலேட் பண்ணணும். அப்போ அந்த போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை கேல்குலேட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா வெயிட்டேஜ் ஆஃப் செக்யூரிட்டி 1 ஸ்கொயர் standard deviation of security 1 square plus weightage of security 2 square standard deviation of security 2 square plus 2 weightage first one, weightage second one, standard deviation first one, weightage second one, அப்புறம் correlation coefficient. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்முலாவையும் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். வெயிட்டேஜை ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஆட் பண்ணுறோம். அதாவது a+b அப்படின்ற அந்த a+b² அப்படின்ற அந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதுவோம்னா a² + b² + 2ab அப்படின்னு எழுதுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த ஃபார்முலாவை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இதை அப்ளை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாவை மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம்னா
இந்த ஃபார்முலாக்கான ப்ராப்ளமை பார்ப்போம். ஓகே, நம்ம இன்னும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்னதே தான் இங்கேயும் ரிட்டர்ன் திரும்ப இது பண்ணியிருப்பாங்க. காரலேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து நம்மளோட மார்க்கோவிட்ஸ் மாடலில் ஒரு மெயின் ஹைலைட்டு. இந்த இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆப்டிமல் ரிட்டர்னை வந்து நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா ஒரு போர்ட்ஃபோலியோவில் 2 ஸ்டாக்கும் ஒரே மாதிரி நல்ல கார்லேஷன் இருக்குது அப்படின்னா ரிஸ்க் கம்மியாகும். ஓகே, அதே மாதிரி ரிட்டர்ன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து மார்க்கோவிட்ஸ் மாடலோட பேசிக் ஃபார்முலா. ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் வந்து ப்ராப்ளம் பார்ப்போம். ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாண்டர்ட் கிளாசிக்கல் தியரியில் ஒரு ப்ராப்ளமும் மார்க்கோவிட்ஸ் மாடலில் ஒரு ப்ராப்ளமும் பார்ப்போம். ஓகே, ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மார்க்கோவிட்ஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா பார்த்து மட்டும் நீங்கள் பயந்துடாதீங்க. கொஞ்சம் இந்த ஃபார்முலாவை வந்து ஒரு தடவை இந்த வீடியோ கூட ரீப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரியலை அப்படின்னா கேளுங்க, நான் வந்து இன்னொரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ அண்ட் பாய்.